எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஹேர் கரை பத்தி. வாங்க பார்க்கலாமா? நம்ம இன்னைக்கு வீடியோல அரிசி வச்சு ஹேர் மாஸ்க் செய்ய போறோம். சரிங்களா? லீவ் டைம்ல எங்க வீட்டுல காலங்காலத்துல சோறு இருக்காது. ஓகே, மீன்ஸ் சோறு ஆக்க மாட்டோம். நாங்க சப்பாத்தி சாப்பிடுவோம். அதனால சோறு இல்லாத பட்சத்தால் நான் எனக்கு தேவைப்பட்ட அளவுக்கு மட்டும் அரிசி எடுத்து அத சமைக்க வச்சிருக்கேன் அடுப்புல. சரியா? அந்த அரிசி கூட நான் கொஞ்சம் அலோவேரா சேர்க்க போறேன். அதனால அலோவேரா நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்த உடனே அதை தண்ணியில 2 hours வரைக்கும் முக்க வச்சிருக்கேன். தண்ணியில போட்டிருக்கேன். 2 hours கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு அதை எடுத்து நான் இங்க வெட்டுறேன். சரியா? இது பண்றதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன் அதை. ஸோ நம்ம இந்த கை மிக்சர் வச்சுதான் நம்ம பண்ண போறோம். ஓகே, இந்த அரிசியோட மாஸ்க்கு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஓகே, ஆனா எதிர்பார்த்ததை விட நல்லாவே ரிசல்ட் வந்துச்சு. இப்போ நீங்க என்ன ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படி போகணும்னா, ஈவினிங் டைமுக்காக போகணும்னா நீங்க இதை பண்ணலாம். ஓகே, ஸோ கொஞ்சமா அரிசி எடுத்துக்கோங்க. சமைச்ச அரிசி, வேக வச்ச அரிசி, அதுக்கடுத்தது கொஞ்சமா அலோவேரா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் உங்க முடியை பற்றி தெரியும்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க பார்த்தீங்கன்னா நான் இல்லை ஃபர்ஸ்ட் நான் அலோவேராவை வெட்டி கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன். ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் அலோவேரா நான் யூஸ் பண்றதால அதை எடுக்கிறது கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கு. கொஞ்சம் ட்ரிக்கு மீன்ஸ் எனக்கு அறியாம நான் அதை நல்லா வெட்டுறேன். ஓகேங்களா? மீன்ஸ் இது இப்படிதான் வெட்டணும்னு வெட்டல, அது பழகிடுச்சு இப்படி வெட்ட வெட்ட. எனக்கு அதான் இன்னும் கொஞ்சம் சரியா வரதில்லை. அது இன்னும் கொஞ்சம் சரியா வரணும். அது இன்னும் கத்துக்கணும். வாங்க, எவ்வளவு அழகா எடுக்கிறேன். நானே ஷாக்குங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது. அதே மாதிரி இது பண்ணும்பொழுது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. அது என்னவென்றால் சோறு கொஞ்சம் கருகிடுச்சு. நான் கொஞ்சம் அப்படியே அங்கிருந்து போயிட்டேன். கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்க போயிட்டேன். ஃபோன் பார்க்குற நேரத்துல அப்படி கொஞ்சம் லைட்டா ஆடிட மட்டும் டீ பிடிச்சிச்சு. சரியா? ஸோ அதெல்லாம் இதுக்கு அடுத்தது நடக்கும். அது எங்க அம்மாக்கு தெரியாது நான் இப்படி பண்ணி என் முடிய போட்டிருக்கேன்னு. மீன்ஸ் நான் போட்டிருக்கேன்னு தெரியும், நான் போடும் போதெல்லாம் பார்த்தாங்க. ஆனா இப்படி கருகிடுச்சின்னு அவங்களுக்கே தெரியாது. ஹாஹாஹா, தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான், ஒரு இடி விழுந்திருக்கும். இது வச்சு என்ன உங்களுக்கு பெனிஃபிட் வருது என்றால், ஒண்ணு, உங்க முடி நல்லா ஷைனியா இருக்கும். ரெண்டாவது, நீங்க எவ்வளவுதான் முடிய திறந்து போட்டு ஆட்டம் போட்டாலும் சிக்காகாது. சரிங்களா? மூணாவது, நீங்க அப்படியே 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் வச்சுக்கோங்க, அவ்வளோ கொடுத்து நீங்க ஒரு ஸ்பாக்கு போயிட்டு வந்திருக்கீங்க மாதிரி இருக்கும் உங்க முடி. ஓகேயா? மீன்ஸ் அவ்வளோ ஹெல்தியா தெரியும். ஓகே, ஏனென்றால் அன்னைக்கு அப்படி பார்த்தாங்க என்ன என் ஃப்ரெண்ட்ஸு இங்க. சரிங்களா? அதனால சொல்றேன். இந்த மாதிரி டைம்ல தான் ஆச்சு.
நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேராவை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நிறைய வெறும் ஆலோவேரா போட்டதால முடியில வந்து அங்கங்க கொஞ்சம் பீஸ் இருக்கும்ல, அது மாட்டிக்கும். அதை வச்சு கொஞ்சம் சிக்கு வரும். அதனால இப்பவே பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து நான் அரிசி போட்டு போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃபைன் ஆயிடும்ல, அதனால இதெல்லாம் முடிக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ ஆலோவேராவை எடுத்து மீதியை வந்து நான் என் ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த அரிசியை வந்து கழுவும் பொழுது அந்த அரிசி தண்ணி வச்சு மூஞ்ச கழுவுனேன். ஏன்னா அரிசி தண்ணி நல்லது, அதால இப்ப பாருங்க மக்களே, நான் செய்த சமையல் பாருங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அங்க வந்து கொஞ்சம் தீ பிடிச்சிருக்கு. அங்க பாரு. அச்சோ, அவ்வளோ தெரியல. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இந்த கை மிக்சர்ல பண்ணனா அரிசி வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகல. மீன்ஸ் ஒரு நல்லா ஒரு நார்மல் எலக்ட்ரிக் மிக்சியில எப்படி ஆகுமோ அப்படி ஆகல. ஏன்னா நான் இது கையால பண்றேன். சாப்பாடு வந்து நல்லா குழகுழன்னு இல்லை, கொஞ்சம் மீன்ஸ் ஒரு 80% வேகிருக்கு, 20% வேகல மாதிரி. மீன்ஸ் வெந்துருச்சு. வெந்ததுக்கு அடுத்தது அது கொஞ்சம் கலகல ஸ்டேஜ்ல போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகும்ல, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஃபைனா வரல. சரிங்களா? உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. இப்போ இவ்வளோ அரை நான் அரைக்கிறேன். ஆனா பாருங்க, அந்த பிளேட்ல அந்த சோறு வந்து அரிசி வந்து ஒட்டிட்டு உட்காந்து இருக்கு. அதனால இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது. பண்ணாலும் திருப்பியும் அதே மாதிரிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு கையால நசுக்கி நசுக்கி பண்ண. அப்பயாச்சும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வருமானு. ஆனால் என் கணிப்பு தப்பாக ஆகிவிட்டது. ஏனென்று நீங்கள் பார்ப்பீர்கள். உட்காந்தனா முடிய 2 பாகமா பிரிச்சனா இப்போ அரிசி அந்த மாஸ்க் எடுப்பேன் பாருங்க. இது மாஸ்க் மாதிரியே இல்லை. என் மூஞ்சி பாத்தீங்களா? என்னடா போடுறேன் மயில. அது ஹேர் மாஸ்க் மாதிரியே இல்லை, ஏதோ நான் வெறும் அரிசியை தலையில போடுற மாதிரிக்கு. அதனால இதை நான் கண்டினியூ பண்ணல. சரி வேஸ்ட் சொல்லிட்டு தூக்கி போட இருந்தேன். தூக்கி போட இருந்தேன். சரி வா மிக்சியில அரைச்சு போடுவோம் சொல்லிட்டு மிக்சியில நல்லா அரைச்ச கடுத்தது. பாருங்க, தயவு செஞ்சு இந்த ஒரு தவறு மட்டும் இருந்தீங்க. தயவு செஞ்சு மிக்சியில மட்டும் அரைங்க. மிக்சியில அரைச்சா அது நல்லா வருது. சரிங்களா? அதனால இப்போ பாருங்க, இதுதான் சொல்லுவாங்க ஹேர் மாஸ்க்னு. எவ்வளவு அழகா பேஸ்டா வருது பாத்தீங்களா? மிக்சியில நீங்க போட்டு பண்ணா மட்டும்தான் இப்படி வரும் மக்களே. அப்படி இல்ல நீங்க கைய வச்சு இதுலதான் என்னது அந்த கை வச்சு பண்ணுவாங்க தெரியுமா, அரைப்பாங்க தெரியுமா கல்லுல, அப்படிதான் பண்ணணும். இப்படி போட்ட உடனே ஒரு செக்ஷனா பிரிச்சு போடணும். சரிங்களா? ஏன்னா நீங்க ஒரு செக்ஷனா பிரிச்சு போடும்பொழுதுதான் எல்லாத்துக்கும் அது கரெக்டா அப்ளை ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா
இதுதான் ஹேர் மாஸ்க். அதனால ஃபர்ஸ்ட் பண்ணதை விட இது எவ்வளோ மேல். அதே மாதிரி இவ்வளோ கொஞ்சம் ஃபைனா இருக்கிறதால ஆலோவேராவை நம்ம மிக்சியில மீன்ஸ் நான் மிக்சியில அரைக்க மாட்டேன். மிக்சியில அரைச்சா கண்டிப்பா அந்த குட்டி 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 வந்து அரைஞ்சிருக்காது ஒழுங்கா, அதெல்லாம் முடியல இருந்து இருக்கும். ஆனா இந்த அரிசியை வந்து நான் மிக்சியில அரைச்சதால அப்படி நிக்கல. அதனால அந்த பயம் இந்த மாதிரி முடியல கழுவுன கருத்தது மாட்டிக்குவோமோ ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா மாட்டல. ஏனென்றால் நான் இத நல்லா ஃபைனா பேஸ்டா அரைச்சிருக்கேன். அதனால அப்படி ஒன்றும் ஆகல. சரிங்களா? பாருங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பண்ணணும். உங்களுக்கு தனியா பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா யாருன்னா கூப்பிட்டு பண்ண வைங்க, பிரச்சனையே இல்லை. என் அம்மாவை கூப்பிட்டா என் அம்மா தொலை பக்கத்துல இருப்பாங்க. அதனால நானே தான் பண்ணேன் எல்லாத்தையும். அதே மாதிரி இதெல்லாம் எங்க அம்மா பண்ண விட்டுருவாங்க. நீ ஏன் பண்ண, நீ ஏன் கத்துக்கோ மாதிரி என்ன திட்டுறாங்க. யார் உன்னை இவ்வளோ முடிக்கு ஓரளவு தான் போடணும் சொல்லுவாங்க. முடிக்கு மாசத்துக்கு 2 தடவை மட்டும் நீங்க ஹேர் மாஸ்க் போடுங்க. சரிங்களா? மீன்ஸ் நான் வந்து மாசத்துக்கு ஒரு ஹேர் மாஸ்க்கு, இன்னொன்னு நல்லா ஹேர் மசாஜ் பண்ணுவேன் நல்லா எண்ணெய் போட்டு. சரியா? ஸோ மாசத்துக்கு நான் இது 2 மட்டும் தான் பண்ணுவேன் என் முடிக்கு. மற்ற நாள் நார்மல் ஹேர் வாஷ் தான். மீன்ஸ் நார்மலா எண்ணெய் போடுறதால அது எண்ணெயா இருக்கும். ஆனால் நான் மசாஜ் பண்ண மாட்டேன். மசாஜ் பண்ணா அதோட சுகம் தனி சுகங்க. அதனால அது வேற. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஹேருக்கு கொஞ்சமாச்சு அந்த ஸ்பேஸும் டைமும் கொடுக்கணும். மீன்ஸ் ஒரு வாரம் விட்டுருங்க, நார்மல் ஹேர் வாஷ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வாரம் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வாரம் நார்மல் ஹேர் வாஷ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது நல்லா மசாஜ் பண்ணுங்க. எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ண அடுத்தது குளிங்க. அதுதான் பெஸ்ட்டு. சரிங்களா? ஓவரா நம்ம வந்து சொல்லுவாங்க தெரியுமா, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு. ஸோ ஓவராக நீங்கள் கேர் எடுக்கணும்னு பேரில் அதை நாஸ்தி கூட ஆக்கலாம். ஸோ அது பண்ணாதீங்க. சரியா? அதே மாதிரி அரிசி ஹேர் மாஸ்க்னால இது நீங்கள் வின்டர் டைமில் மீன்ஸ் இப்போது கொஞ்சம் குளிர்காலம் வர ஆரம்பிக்குது, இந்த மழை காலத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்காது. உங்களுக்கு ஆலோவேரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பண்ணாதீங்க. ஓகே? அரிசி யூஸ் பண்ணலாம். அரிசி கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆலோவேரா போடக்கூடாதுன்னா தயிர் போட்டுனா தயிர் போட்டுக்கோங்க. தயிர் வந்து சாப்பிட்டா சூடு, போட்டால் சூடா ஹீட்டான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கேல்பில் போட்டேன்னா ஸ்கேல்பில் போட்டுக்கிறது இப்போ நான் அடியில் போடுறேன். ஏன் முதல்ல சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பு முக்கியம், அதுக்கு அடுத்தது நுனி முக்கியம், முடியோட எண்டு. ஏன்னா குளிக்கும் பொழுது நம்ம ஸ்கேல்பில் போடுறது வந்து அந்த ஃபுல்லாக முடியை ஃபுல்லாக கவர் பண்ணி தான் கீழே போவோம். சரியா? அதனால் அது நல்லா அதோட அந்த வழவழப்பு தன்மை அது நல்லா முடியை ஃபுல்லாக மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஆனால் எண்டில் வந்து அது பண்ணாதீங்கன்னா அங்கேருந்து தான் அது முடியுது.
ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே எண்ட்லேயும் கொஞ்சம் போட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக இருக்கும், ஃப்ரீஸியாக இருக்காது. அதே மாதிரி இப்போ நான் காமிக்கிற வீடியோ வந்து வெளியில் போகும்போது அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு போனேன் அந்த வீடியோ. ஏன்னா அன்றைக்கி வந்து என்னால் ரிசல்ட் என் முடிவு எப்படி குளிச்சக்கு அடுத்தது வந்ததுன்னு ரிசல்ட் எடுக்க முடியல. சரிங்களா, நல்லா இருக்கா? நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கண்டிப்பாக அமுக்குங்க. சரிங்களா? இப்போதைக்கு உங்களுடன் அன்பிய மயங்கா சென்று வருகிறேன். நன்றி.